ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே மறுபடியுமாக ஆண்டவரே இந்த கிளாஸுக்கு வர கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற எல்லா காரியத்தையும் கத்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களோட டிஸ்கஷன்ஸ் எல்லாவற்றிலும் கத்தருடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் ஜெபங்களுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட் வீக் டியூட்ரானமி உபாகமத்தில் நம்ம சாப்டர் 6 ஆரம்பித்து சாப்டர் 10 வரைக்கும் நம்ம நிறையா விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சாப்டர் 11 நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த சாப்டர்ஸ்லாம் என்னென்ன பார்த்துன்றதை மட்டும் நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் சென்டென்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சாப்டர் 5 நம்ம முக்கியமான ஒரு அசைன்மெண்ட்டை சாப்டர் 5ல் பார்த்தோம். என்னன்னா, மோசஸ் திரும்பவும் மக்கள்கிட்ட அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் டெக்கோலாக்கை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் ஏன் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்றைக்கி நம்ம அம்மா அவர்கள் அதை செஞ்சுருக்கிறாங்க நமக்கு அசைன்மெண்ட்டு. முக்கியமான விஷயம் என்னென்னா, 40 years before, 40 years later, 40 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை தான் எக்ஸோடஸ் 20. 40 வருஷத்துக்கு முன்னாடி. உபாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது 40 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ என்ன நடந்துச்சு இது ரெண்டுத்துக்கு இடையில? அன்னைக்கு கேட்டவங்க யாருமே இன்னைக்கு உயிரோட இல்லை. ஒரு புது ஜெனரேஷன், ஒரு புதிய இது ஒரு மோசஸ் அவங்களுக்கு திரும்ப சொல்லும் போது ஒரு புது உடன்படிக்கை தான் சொல்றார். ஆனால் அப்படியே டிட்டோ காப்பி அவர் சொல்லலை. அவர் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸோடு சொன்னார். அது என்னன்றதை தான் இந்த பேப்பரில் நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிளியராக அங்கே போட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக செஞ்சுருக்கிறாங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1 எல்லாருக்கும் வந்துருச்சு ஐயா? அதில் நம்ம பார்த்தோம்னா, அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம்னா அந்த பாக்ஸில் மவுண்ட் சீனாயில் கொடுக்கப்பட்டது. இது இவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட போகிற தேசத்துக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்கே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலேருந்து விடுதலை ஆன உடனே அவங்களுக்கு அவங்க ஆடியன்ஸ் அங்கே இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துக்கு உள்ளே போக போகிற டைம். 1, 2. மூணாவது அங்கே கவர்னன்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது, புதுசாக கொடுத்தாங்க. இங்கே அப்படி இல்லை. அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழல் வந்ததுன்னா, அங்கே அந்த கவர்னண்ட்டை மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க, சரியா அதை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டாங்க. அதனால மோசே அவங்களுக்கு மறுபடியுமாக இந்த கவர்னண்ட்டை என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறார். அதுதான் முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் அவங்க போட்டிருக்கிற மாதிரி அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. இங்கே அப்படி இல்லை. டியூட்ரானமியில் படிக்கும்போது அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவாக்கி அதை என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம அதில் பார்த்துட்டோம். சில விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. அதில் எஸ்பெஷலி கமாண்ட்மெண்ட் நம்பர் 4, சாபத் டே. சாபத் டேக்கு அதிகமான எம்பசைஸ் கொடுக்கப்பட்டது. ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்கணும் அப்படி. அதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும்னா கடவுள் 6வது நாள் 6 நாட்கள் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அதை பேஸ் பண்ணி கொடுத்தார். இங்கே அப்படி இல்லை. நீ எகிப்தில் ஸ்லேவாக இருந்ததுனால இங்கே நீ இன்னொருத்தவங்களை ஸ்லேவ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக 7th டே ஃப்ரீ டே, எல்லாருக்கும் ஓய்வு நாள் அப்படின்றத அவங்க எம்பசைஸ் பண்ணுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கே கடவுள் படைப்பாளராக சொல்லப்படுறது அந்த ஓய்வு நாளில். இங்கே கடவுள் விடுதலையாளராக டெலிவரராக இங்கே சொல்லப்பட்டதுன்றது, ரெடிமராக சொல்லப்பட்டதை இங்கே பார்க்குறோம். அடுத்தது கமாண்ட்மெண்ட் நம்பர் 10. அதுவும் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க. ஏன்னா கமாண்ட்மெண்ட் நம்பர் 10 அவங்க டெய்லி வாழ போகிற ஒரு வாழ்க்கை. அந்த டெய்லி லைஃப் அவங்க வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அவங்களுடைய டெய்லி லைஃப்பில் அந்த கவச்சஸ்னஸ், இச்சை, ஆசைப்படுறது, பேராசைப்படுறது, இது டெய்லி லைஃப்பில் வரப்போகிற டெய்லி ஒரு எதிர்கொள்ளுகின்ற ஒரு டெம்டேஷன் யாராக இருந்தாலும். அப்போது அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத எம்பசைஸ் பண்ணுறதுக்காக எக்ஸோடஸ் 20ல் சொன்னதை அதே கமாண்ட்மெண்ட்டை டியூட்ரானமியில் சொல்லும் போது ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷனோட என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அதை தான் நம்ம பார்த்தோம். இது சாப்டர் 5ல் நம்ம பார்த்தோம். அப்புறம் சாப்டர் 6ல்
முக்கியமான விஷயம் பார்த்தோம், அந்த ஷீமா பிரேயர். அந்த ஷீமா பிரேயருடைய பேஸ் என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் அவரை முழு இருதயத்தோடும், உன் தேவனாகிய கர்த்தர் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நீங்க என்ன பண்ணணும், அன்பு கூறணுன்ற அந்த ஷீமா பிரேயர் வந்து சொல்றாங்க. அந்த பிரேயரை வந்து நீங்க எங்கனாலும் சொல்லணும், எப்பயும் சொல்லணும். அந்த பிரேயரை எப்பவுமே உங்ககிட்ட என்ன பண்ணிக்கணும், நீங்க டேக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னா எம்பசைஸ் பண்றாங்க. அதையும் நம்ம என்ன பண்றோம் அங்க பார்க்குறோம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெமரி. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எஜுகேட் பண்ணணும். அதை வந்து 6th சாப்டர்ல வந்து அவங்க வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணாங்க, மோசஸ் பார்க்குறோம். அப்புறம் சாப்டர் நம்பர் 7ல வந்து லாயல்ட்டி. ஆண்டவருடைய விஷயத்துல வந்து லாயல்ட்டி வந்து, லாயல்ட்டின்னு சொன்னது தமிழ் எப்படி சொல்லலாம், ஆண்டவர் மேல வந்து உறுதியா நிக்கிறது, விசுவாசமா இருக்கிறது. லாயல்ட்டியும் விசுவாசமும் தமிழ்ல ஒன்னா தான் வருது. அப்போ விசுவாசமா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறது வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, ஆப்ஷன்ல போக முடியாது. கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள் அங்க அப்படி போக முடியாது. ஆண்டவர் மேல எப்பவுமே நீங்க எப்படி இருக்கணும், லாயலா இருக்கணும். அந்த விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ் அப்படின்றது வந்து ஆண்டவர் சொல்லுகிறார். அம்மாக்கெல்லாம் கொடுத்துருங்க, பின்னாடி 2 பேர் இருக்காங்க அம்மா. அடுத்தது சாப்டர் 8ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா, காட் இஸ் யுவர் ப்ரொவைடர் அப்படின்ற கான்செப்டை எம்பசைஸ் பண்ணாங்க சாப்டர் 8ல. அதாவது வந்து நீங்க வச்சுக்கோங்கய்யா, நீங்க ப்ராமிஸ் பண்ண போட்ட லேண்டுக்கு நீங்க போனதுக்கப்புறம், செட்டில் ஆனதுக்கப்புறம், உங்களுக்கு நல்ல ரிசோர்ஸஸ்லாம் கிடைச்சதுக்கப்புறம், உங்க லைஃப்ல நீங்க என்னைக்குமே இது நான் இவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ படித்தேன், இவ்வளோ மேலே வந்தேன்றதுக்கு மெரிட்டோக்ரஸியாக இருக்கக்கூடாது. மெரிட்டோக்ரஸினா இது வந்து என்னால் நடந்தது, நான் தான் அப்படின்ற எண்ணங்களை நீங்கள் என்றைக்குமே கொண்டு வரக்கூடாதுன்றதை வந்து சாப்டர் 8ல் கொண்டு வராரு. அடுத்தது சாப்டர் 9 கிரேஸ், கான்செப்ட் ஆஃப் கிரேஸ், ஆண்டவருடைய கிருபை, அதை வந்து எம்பசைஸ் பண்ணுறாங்க சாப்டர் 9ல். அடுத்தது வந்து சாப்டர் 10ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆஃப், அதாவது கலெக்டிவ் ஃபெயிலியர். ஒரு இடத்துல இஸ்ரவேல் மக்கள் டோட்டலாக ஃபெயில் ஆனாங்க. அது எந்த இடம் ஞாபகப்படுத்துறார், கோல்டன் காஃப். அந்த கோல்டன் காஃப் பொன்னால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டி விஷயத்துல வந்து இஸ்ரேலைட்ஸ் வந்து டோட்டலா தவறினார்கள். அந்த டோட்டல் ஃபெயிலியரை வந்து அவர் என்ன பண்றாருன்னா ஞாபகப்படுத்தி அதை மறுபடியும் அவங்க என்ன சொல்ல, அந்த டோட்டல் ஃபெயிலியருக்கு பதில் கொடுக்கப்பட்டது தான் கவனன்ட், ஆர்க் ஆஃப் கவனன்ட், உடன்படிக்கை பெட்டி. நீங்க இந்த தங்க சிலையை சுமக்க வேண்டாம், அதுக்கு பதில் கேரி த கவனன்ட் ஆஃப் காட், கடவுளுடைய உடன்படிக்கையை நீங்க என்ன பண்ணுங்க, தூக்கி சுமந்து கொள்ளுங்கள் என்கின்ற கவனன்ட்டை வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தர. இது வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம். இதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு அடுத்துல இருந்து கண்டினியூஸாக நம்ம பார்க்க போறோம். சாப்டர் 11, 12 இருந்து டைம் பெர்மிட்ஸ் 8, 10 வரைக்கும் நம்ம போகலாம். ஸோ நம்ம 16 சாப்டர்ஸ் முடிஞ்சா 16th சாப்டர் கூட நம்ம இன்னைக்கு டச் பண்ணிடலாம். வாங்க, ரைட். இப்போ எல்லாரும் பைபிள் ஓப்பன் பண்ணிக்கலாமா? சாப்டர் 11 போயிடலாம். சாப்டர் 11 நம்ம போன வாரமே முடிச்சிருக்கணும், பட் நம்ம அதை செய்யலை, ஏன்னா நமக்கு டைம் நம்மளை பர்மிட் பண்ணலை. இப்போ கடவுள் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? மோசஸ் அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அது வந்து இங்கே தான் நம்ம பார்க்க போறோம். ஒபீடியன்ஸ். முதல் டாபிக் இங்கிலீஷில் நாங்கள் எழுதிக்கணும்னா, ஒபீடியன்ஸ் ஆஸ் லைஃப் ஸ்டைல். கீழ்ப்படிதலே வாழ்வியல், கீழ்ப்படிதலே வாழ்வியல் என்கின்ற ஒரு புதிய தத்துவத்தை ஆண்டவர் அங்க சொல்றார். ஆண்டவர் நம்ம இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட என்னது? ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதல். அதை வந்து அங்க எம்பசைஸ் பண்றாங்க. 11ல் 1 to 25 வரைக்கும், 1 to 25 வரைக்கும், சாப்டர் 11 1 to 25, அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 1 to 4 நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்குன்னா, நீங்க வந்து
ஆண்டவருடைய கற்பனையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அந்த பலத்த கை, ஓங்கிய புயம் பலத்த கையில கடவுள் உங்களை வந்து விடுவிச்சு பார்வோன் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலன்னா, எனக்கு சில இடங்களை கீழ்ப்படியில, அதனால பாத்தீங்கன்னா பூமி தன் வாயை திறந்து இந்த எலியாப் அப்படின்ற அந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், எலியாப் என்னும் ரூபன் குமாரனுடைய மக்களாகிய தாத்தானையும் அபிராமையும் விழுங்கிடுச்சுன்னு சொல்றாரு. ரைட். ஸோ கடவுள் செய்த வல்லமையான காரியங்களை நீங்க பார்த்தீங்க. நீங்க பார்த்த நீங்க கடவுள் செய்யற கற்பனை எல்லாத்தையும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, இஃப் யூ ஒபே த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட், கடவுள் உங்களை பிளஸ் பண்ணுவாரு. எப்படி பிளஸ் பண்ணுவாருன்றதுக்கு அங்க ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வேர்ஸ் நம்பர் 10ல இருந்து பாத்தீங்கன்னா, ஈஜிப்ட் அப்படின்னு சொன்னா உலகத்துல வந்து ஆப்பிரிக்காவுடைய கான்டினென்ட், அதோடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈஜிப்டை வந்து ஆப்பிரிக்கான்னு நம்ம கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஈஜிப்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும். அதுவும் ஒரு ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி தான். ஆனால் நிறைய பேர் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, இதோட எந்த ஒரு ஜியோகிராஃபியும் இங்கே இருக்காது, டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சஹரா பாலைவனம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட், உலகத்திலே அதிகமான காடு இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒன்று. ஆனால் இந்த இடம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். உலகத்துடைய முதல் வல்லரசு அப்படின்னு சொல்ல சூப்பர் பவர், த ஃபர்ஸ்ட் சூப்பர் பவர் எக்ஸிஸ்டட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் தான். ஈஜிப்ட் சொன்னால் என்னெல்லாம் உலகத்துக்கு அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க உங்களுக்கு எதாவது தெரியுமா? டீம் புரியல. ஆமா, அதுல பயன்படுத்தலாம் கண்டுபிடிச்சது அவங்க. வெரி குட். அப்புறம் வேற சேரியட்ஸ். ஓகே. அப்புறம் பேப்பர், பில்டிங்ஸ், ஆர்கிடெக்சர், பில்டிங்ஸ், பேப்பர். இப்படி இஜிப்சியன் கல்ச்சர், இஜிப்சியனுடைய வார்ஃபேர் மெத்தடாலஜி, இஜிப்சியனுடைய ஸ்டோர் ஹவுசஸ், தானியத்தை வந்து சேர்த்து வைக்கலாம், அதை வந்து ஒரு பெரிய அளவில் சேர்த்து வைக்கலாம். அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் தான். இப்போ ஃபுட் சேஃப்டி அப்படின்றது வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு இன்னும் 6 மாசத்துக்கு சாப்பாடு இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு தைரியமா இருப்பாங்க. அடுத்து 1 வருஷத்துக்கு சாப்பாடு இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா இன்னும் தைரியமா இருப்பாங்க, வேற வேலை செய்வாங்க. ஒரு மனுஷன் நம்ம ஏன் இப்போ ஃப்ரீயா இருக்கிறோம்னா நமக்கு நெக்ஸ்ட் சாப்பாடு இருக்குதுன்ற ஒரு தைரியம் தானே. இல்லைன்னா நம்ம எல்லாருமே ஒரு வேலை தான் செய்வோம். எந்த வேலை செய்வோம்? பேசிக்கலா ஃபுட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுன்றது தான் நம்மளுடைய ஒரே வேலை. ஃபுட் சேஃப்டின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய ஒர்க்கை என்ன பண்ணோம், ட்ரை பண்ணோம். கரெக்டாக எல்லாமே இந்த உலகத்தில் இருக்க எல்லா கல்ச்சர் சிவிலைசேஷன்ஸ் எல்லாமே கனெக்டட் இன் ஒன் சிங்கிள் பாயிண்ட். எது? சாப்பாடு. ஃபுட்டுன்னு ஒன்று இல்லைன்னா எதுவுமே என்ன பண்ணியிருக்காது. இப்போ அப்படி இல்லை, இப்போ டெக்னாலஜி வேற மாறிடுச்சு. இப்போ ஃபுட் ஒரு பெரிய விஷயமா இல்லை. உங்களுக்கு ஒரு இடத்துல ஃபுட்டு இல்லைன்னா உங்களால் இன்னொரு இடத்துல ஆர்டர் பண்ணி என்ன பண்ணிக்க முடியும், வாங்கிக்க முடியும். அப்படி ஒரு நிலைமை இன்னும் நமக்கு யாருக்கும் வரல. அப்படி வந்தா நம்ம யாராலையும் என்ன பண்ண முடியாது, சர்வை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே யாருமே ப்ரொடியூசர்ஸாக நம்ம கிடையாது, ப்ரொடியூசர் கிடையாது. நம்ம எல்லாருமே டிபெண்டர்ஸ் தான். செகண்டரி தேர்டு டிபெண்டர்ஸ் லெவலுக்கு நம்ம போயிட்டோம். அது டைரக்ட் கூட கிடையாது, நம்ம பல லெவலில் போயிட்டோம். நம்ம கிட்ட ஸ்டோர்னு பார்த்தா எத்தனை கிலோ இருக்கும் ரைஸ்? அது நீங்க தான் சொல்லணும். உங்க வீட்டில் இருக்கிறது தான் 10 கிலோ. ரைட். 10 கிலோ ரைஸ் எத்தனை நாளைக்கு வரும்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? வாங்க போகும்போது கடையில எல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், ஓவர், ஃபினிஷ்ட். என்ன செய்ய முடியும் நம்மளால? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வந்து we are very weak. சொல்றவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஹவுஸை கட்டி அதை கண்ட்ரோல் பண்ணி லிமிட்டெட் ஃபுட்டு இவ்வளோ தான் ரேஷன் சிஸ்டம் நிறைய காசு கொண்டு வந்ததுக்காக அவங்க அத்தனை காசுக்கும் ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க கவனிச்சிங்களா? திருப்பி எதுக்கு யாக்கோபுடைய பிள்ளைங்க அங்கே போயிட்டு வராங்க? நான் படிக்கும்போது நான் யோசிச்சது உண்டு, ஒரே அடியாக மொத்தமாக வாங்கி ஒரு பெரிய மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போயிருக்கலாம்ல அவங்க, திருப்பி வரவே கூடாது. அந்த மாதிரி
நிறைய ஏற்றிட்டு போகலாம்ல. ஆனால் அப்படி இல்லை. அவங்க நீங்கள் திரும்பி வரணும்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த மார்க்கெட்டை அவங்க வச்சிருக்கிறாங்க. கரெக்டா? நீங்கள் திரும்பி வந்தால் தான் பிஸ்னஸ் அவங்களுக்கு. ஸோ ரைட், இப்படிப்பட்டது ஈஜிப்ட். இந்த ஈஜிப்டில் நீ இருந்துட்டு வந்ததுனால இந்த ஈஜிப்சியன் கல்ச்சர் உங்களுக்கு வேண்டாம். அங்கே அதுதான் அங்கே சொல்கிறார். நீ ஈஜிப்டில் உனக்கு ஃபுட் வந்து மார்க்கெட் எக்கானமியில் ஃபுட் என்ன போச்சு? நீங்கள் செங்கல் அறுத்தீங்க, அதுக்கு கூலி கொடுத்தாங்க, காசு எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணீங்க? மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணீங்க. இந்த எக்கானமி சிஸ்டத்தில் இல்லை. நீங்கள் போகிற கானான் தேசத்தில் யூ ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஃபுட். அவன் சொல்கிறார் பாருங்க, இங்கே நீங்கள் இங்கே இது மழை, வானத்தின் மழை தண்ணீர் குடிக்கும் தேசம். கானான் தேசம் பருவமழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேசம். ஈஜிப்ட் மாதிரி அங்கே நைல் நதி வந்துக்கிட்டே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். எப்போ வேணால் விவசாயம் பண்ணி எவ்வளோ நெல் வேணால் ப்ரொடியூஸ் பண்ணி, கோதுமை ப்ரொடியூஸ் பண்ணி வாழ்கிற ஒரு உலகத்துடைய சொஃபஸ்டிகேட்டட் எக்கானமி சிஸ்டம் ஈஜிப்ட். இங்கே அப்படி கிடையாது. இங்கே மழை எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆமாம், அப்போ மழை வரும் வராது யார்கிட்ட இருக்குது? சுவிட்ச் என்கிட்ட இருக்குது. யூ ஹாவ் டு ஒபே. இல்லைன்னா சுவிட்ச் என்ன பண்ணிடுவேன்? நீங்கள் அங்கே படிச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன். நீங்கள் எனக்கு கீழ் படித்தா சுவிட்ச் ஆனில் இருக்கும், இல்லைன்னா என்ன பண்ணி விட்டுருவேன்? ஆஃப் பண்ணி விட்டுருவேன். எலியா வந்து என்ன சொன்னார்? எலியா ப்ராஃபஸி என்ன சொன்னார்? கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியில் உங்களுக்கு நீ என்ன பண்ணாது? மழை பெய்யாது. ஸோ ஒரு விதத்தில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, காட் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங். காட் இஸ் அவர் ப்ரொவைடர். மழை கொடுக்குறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈஜிப்டில் நீங்கள் ஒரு கன்சியூமிங் லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டீங்க. இங்கே வேற. யூ ஹாவ் டு டெய்லி டிபெண்டன்ஸ். இங்கே நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும், எதிர்பார்த்துருக்கணும், நீங்கள் எனக்கு கீழ்ப்படியணுன்றதை அங்கே ஆண்டவர் வந்து எம்பசைஸ் பண்ணுறார். அது பிறகு 15, மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். ஸோ மாடு வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும். புல்லுக்காக அவங்க கஷ்டப்பட்டு அலைவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிராமங்களில் சைக்கிள் எல்லாம் புல்லு அறுத்து கொண்டு போவாங்க. ஏன்? அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லைனா கூட மாட்டுக்கு அறுத்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா கேட்டில்ஸ் உடனே என்ன பண்ணிடும்? இறந்து போயிடும். அதுங்களுக்கு ஃபுட் சோர்ஸ். நம்ம சாப்பிட்றத விட பல மடங்கு குவான்டிட்டியில் அதுங்க சாப்பிடும். வி ஹாவ் டு ஃபீட் இல்லை? அப்போது இந்த உங்களுக்கு மழை வரும், உங்களுக்கு சாப்பிட்றது மட்டும் இல்லை, உங்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் புல் முளைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் செய்வேன் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லாக அங்கே சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் சேவிக்க வேண்டும், நீங்கள் எனக்கு கீழ்ப்படியணும். 20 பாருங்க, verse 20. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உபதேசித்து உங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், நடக்கிற போதும், படுக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து நீங்கள் என்ன பண்ணணும்? பேசணும். உங்கள் கையில் கட்டணும், கண்ணில் கட்டணும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு நிலைகள்லையும் உங்கள் வாசல்லையும் என்ன பண்ணணும்? அதுக்கு தான் வீட்டில் நம்ம வசனம் போர்டெலாம் வச்சுருக்கிறோம். அது இதில் இங்கிருந்தா வருது. வசனம் போர்டு வைக்கிறது, வீட்டில் பெயிண்ட் பண்ணி வசனம்லாம் எழுதுறோம்ல, அது இங்கிருந்து தான் வருது. ஸோ எங்கே நீங்கள் பார்த்தாலும் இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணணும்? இந்த ஷீமா பிரேயர் அண்ட் அந்த கமாண்ட்மெண்ட்ஸு எல்லாம் உங்களை சுற்றி இருக்கணும் அப்படின்றத வந்து அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எம்பசைஸ் பண்ணுறாரு. சரி, அடுத்தது, நீங்கள் வந்து எனக்கு கீழ்ப்படிச்சிங்கன்னா லேண்ட் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் லேண்ட் ஓனராக இருப்பீங்க. உங்களை பார்க்கிலும் பலமாக இருக்கவங்கள நான் துரத்துவேன். நீங்கள் அப்படி செய்யலைன்னா 26, இன்று முதல் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க இல்லை? அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ், இன்னிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி அப்படி இந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்? கமாண்டிங், அதே நேரத்தில் வந்து சேலஞ்சிங். உங்களுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். நீங்கள் என்னை விட்டுட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுருவேன் அப்படின்ற ஒரு பெரிய ஆப்ஷன் அங்கே வருது. ரைட், அப்படி தான் இருக்குது. அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் படித்து பார்க்குறீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அடுத்து அப்புறம் அதுக்கு 2 இடம், 2 புல்பீட்டு, கெர்சிம் புல்பீட்டு, ஏபால் புல்பீட்டு. 2 புல்பீட்டுக்கு நீங்கள் வரணும். கெர்சிம் புல்பீட்டில் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குதோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? சொல்லிடுவாங்க. ஏபால் புல்பீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்னெல்லாம் கர்ஸ் இருக்கோ எல்லா கர்ஸையும் என்ன பண்ணிடுவாங்க? சாபத்தியம் சொல்லுவாங்க. 2த்தையும் கேட்டுக்கணும். நீங்கள் ஆசீர்வாதமும் எடுத்துகிட்டு போகணும், சாபமும் எடுத்துகிட்டு போகணும். அப்போது இது 2மே உங்களுக்கு வரும். எப்படி வரும்னா, நீங்கள் உங்களை பொறுத்து, இட்ஸ் அப் டு யூ. ரைட்? ஆமாம்,
ஸோ என்னன்னா அந்த வெறும் பிளெஸ்ஸிங்கை மட்டும் நீங்கள் யூ கேனாட் திங்க் அபவுட் த பிளெஸ்ஸிங் அலோன். யூ ஹாவ் டு திங்க் அபவுட் வார்னிங்ஸ் அண்ட் கர்ஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதை வந்து அங்கே வந்து ஆண்டவர் சொல்கிறார். சரி, அடுத்தது சாப்டர், அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். சாப்டர் 12க்கு போயிடலாம். ஸோ ஒபீடியன்ஸ் தான் முக்கியம். ஒபீடியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா பிளெஸிங்கும் கிடைக்குன்றதை ஆண்டவர் அங்கே எம்பசைஸ் பண்ணுறார். சரி, சாப்டர் 12 வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து ஆண்டவர் எம்பசைஸ் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, அது நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், தமிழ் எழுதியிருக்கிறேன். சரியான முறையில் வழிபடுதல் எழுதியிருக்கிறேன். வர்ஷிப் இன் த ரைட் வே. வர்ஷிப் இன் த ரைட் வே. ஒரு சாப்டருக்கு நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுக்குறோம். உங்ககிட்ட ஸ்டடி பைபிள் இருந்துச்சுன்னா, ஸ்டடி பைபிளில் இது ஆல்ரெடி இப்படி தான் எழுதியிருக்கோம். ஸ்டடி பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அது இப்படி தான் எழுதியிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் நார்மல் பைபிள்லேயே இதை மட்டும் எழுதிடலாம். அவ்வளோதான், அந்த சாப்டர் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த சாப்டருடைய என்டையர் இதுதான் வர்ஷிப் இன் த ரைட் வே. சரி, ஃபர்ஸ்ட் 2 to 3, முதல் ஃபர்ஸ்ட் 3 நீங்க கவனிச்சிங்களா? இந்த எல்லா சாப்டருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்குது. முதல் வசனம் டெம்ப்ளேட், verse 1 ஒரு டெம்ப்ளேட். கவனிச்சிங்களா? எல்லா சாப்டருக்கும் verse 1 டெம்ப்ளேட் தான். நீங்க 11 12 மட்டும் பாருங்களேன், ஒரே தான். verse 1 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நீங்க கடைபிடிக்க வேண்டிய நியாயமும் பிரமாணமும் ஆகவன, அவ்வளவுதான். அது வந்து ஒரு டெம்ப்ளேட். இப்போ 2 and 3 தான் முக்கியம். 2 and 3 ப்ராப்ளம். இது ஒரு ஸ்ட்ரக்சராகவே நீங்கள் இதை படிக்கலாம். 2 and 3 ப்ராப்ளம், அப்புறம் அதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸ். ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் துரத்தி விடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகள் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்கள் எல்லாம் முற்றிலும் அழித்து, அவர்கள் பலிபீடங்களை இடித்து சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்னியால் சுட்டெரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரங்களை நொறுக்கி அவர்களின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பெரிய டெம்ப்டேஷன் என்னன்னா, இவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற ஐடல்ஸ், அங்க இருக்கிற வர்ஷிப், அங்க இருக்கிற வர்ஷிப் மெத்தடாலஜி, இது எதையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, காப்பி பண்ணக்கூடாது. இது காப்பி பண்ணக்கூடாதுன்னு அவர் சொன்னாலும் காப்பி பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ உதாரணத்துக்கு அங்க அவங்களுடைய கல்ச்சுரல் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் இருக்கு. இதை வந்து இவங்க போயிட்டு அங்க போய் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்ச நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் கொஞ்ச நாள்ல என்ன நடக்கும்னா, அவங்களுடைய வேவை கற்றுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய கடவுள் கொடுத்த எல்லா பிரமாணங்கள் கட்டளைகள் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மறந்து போயிடும். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அதை செய்யாதீங்க. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் முக்கியமான வசனம், verse number 5. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் கொடுக்கிற ஒரு இடம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இங்க ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட சென்ட்ரலைஸ்ட் பார்ட் ஆஃப் வர்ஷிப்பை கொடுக்கிறார். ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிளேஸ் ஃபார் வர்ஷிப். சரி, இப்போ நான் உங்களை அடுத்த கேள்வி கேட்குறேன். பைபிளில் வர்ஷிப் பிளேசஸ் சொன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட் பீரியட்ல எங்கெல்லாம் இருந்துச்சு? ஒரு பிளேஸ் பேர் சொல்லுங்களேன், ஊர் பேர்லாம். எங்கெல்லாம் ஆண்டவர் வழிபடுறதுக்கான இடங்கள் இருந்தது? எருசலேம் வந்து ரொம்ப கடைசி, கரெக்ட். பட் எருசலேமுக்கு முன்னாடி இருந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா, அதான் எந்தெந்த இடங்கள் ஃபேமஸ்? பெத்தேலு, தானு, பேர்ஷெபா, கில்காலு, ஸ்ரீகேமு, சீலோ, இப்படி பல இடங்கள் வந்து பலிபீடங்களாக ஆண்டவர் வழிபடுகின்ற இடங்களாக இருந்துச்சு. ஆனா இதுங்க எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரீநேம் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு வேற பேர் இருக்கு. அப்போ இந்த இடங்கள் எல்லாம் எதை குறிக்குதுன்னா, இவங்க விட்டுட்டு போன பழைய வர்ஷிப் பிளேசஸ். அது நிறைய இடம். இதை இவங்க போய் என்ன பண்ணாங்க, ஆக்குபை பண்ணாங்க. ஆனா ஆக்குபை பண்ணவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, அங்க இருக்கிற விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்க டியூட்ரானமியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆண்டவர் அவங்கள நான் உங்களுக்கு சொல்ற ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்புக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வாங்க அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் வர்ஷிப்பை வந்து சென்ட்ரலைஸ் பண்றாரு. இது எங்கெல்லாம் பார்க்குறோம்னா, சாப்டர் 12 5 பார்க்குறோம், 11 பார்க்குறோம். verse 11 அங்க என்ன சொல்றாருன்னா, 11ல உங்க சர்வாங்க தகன பலி, உங்கள் பலிகள், உங்க ஆஃபர்ட்ரீஸ், உங்களுடைய சாக்ரிஃபைசஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு நான் சொல்ற அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க,
நீங்க அங்கதான் நீங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இன் ஆர்டர் டு அவாய்ட் அசிமுலேஷன் வித் ஐடல்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற இடத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வாங்கன்னு சொல்றாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா verse 14, உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு. ஏன்னா அந்த கல்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கல்டிக் வே ஆஃப் வர்ஷிப், அங்கங்க அவங்கவுங்க ஆண்டவர் வழிபடுறது எல்லாத்தையும் நோ, இயர் ஆஃப்டர் நோ. பாலைவனத்தில் நீங்க அப்படி செஞ்சீங்க, டெசர்ட்ல பண்ணீங்க, இப்போ பிரிஸ்கிரைப்டு பிளேசஸ்ல மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், வழிபடணும் அப்படின்றத அங்க அவங்களுக்கு வந்து சொல்றாரு. 18 அதை சொல்றாரு. 18 என்ன சொல்றாரு, அதேதான், உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே, அது வருது 18. அண்ட் தென் 21 அவர் தான் சொல்றாரு. கொஞ்சம் தூரம் அதிகமானா நீங்க என்ன பண்ணுங்க, தூரம் அதிகமானா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறேன் அப்படி சொல்லி ஒரு எக்ஸெப்ஷன் அங்க கொடுக்குறாரு 21ல. 26 அகைன் 26, உனக்குரிய பரிசுத்த வஸ்துகளையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் ஸ்தானத்துக்கு நீ கொண்டு வந்து. ரைட். ஸோ இந்த சென்ட்ரலைசேஷன் ஆஃப் வர்ஷிப் வந்து அங்க வந்து அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, முக்கியத்துவம் கொடுக்குறாரு என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த சென்ட்ரலைசேஷனால 2-3 விஷயம் இருக்குது. அதுல நான் சில விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கா, செபுலோன், இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குதுன்றதை நம்ம ஜட்ஜஸ்ல பார்க்க போறோம். ட்ரைபல் என்மிட்டி அப்படின்றது பயங்கரம். ட்ரைபல் எனிமிட்டின்றது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து அப்பா அவங்களுக்கு ஒரே ஃபாதர் தான், ஆனால் மதர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மதர்ஸ். அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து உண்டு. அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, உதாரணமாக வந்து ராகேலுடைய பிள்ளைங்க வந்து எஃப்ராயிம், மனாசே அண்டு பெஞ்சமின், இப்படி தான் கோத்திரம். ஜோசப் அப்படி இல்லை, ஜோசப்ன்றதை வந்து கன்சிடர் பண்ணாமல் எப்ராஹிம் அண்ட் மனோசே அப்படி போயிடுச்சு கோத்திரம். சரி, இந்த 3 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபார்ம் பண்ணிப்பாங்க. மற்றவங்கள அவங்க அப்போஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரைபல் வார் வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஜட்ஜஸில் படிச்சிங்கன்னா அதுதான் பிரச்சனையே. ஒரு ட்ரைபை இன்னொரு ட்ரைபை அழிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. 12 கோத்திரத்துக்குள்ளேயே சண்டை. அதனால தான் இங்கே வந்து ஆண்டவர் இந்த சென்ட்ரலைசேஷன் ஆஃப் வர்ஷிப் வந்து அவங்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணுறாரு. 1. 2வது, இந்த சென்ட்ரலைசேஷன் ஆஃப் வர்ஷிப் உடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம நம்மளுடைய இஷ்டத்துக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் இல்லாம இப்படிதான் இது வந்து பிரிஸ்கிரைப்டு வே ஆஃப் வர்ஷிப் வைக்கணும். இப்போ நம்ம சர்ச்சில் வர்ஷிப் ஆர்டர் ஒன்று இருக்குது. அது எப்போ பண்ணது தெரியுமா? 1855. அப்போ ஒன்று பண்ணது. ரிவைஸ் ஆகி இப்போ நம்ம கிட்ட இருக்குது 1970, 75, 80s வரைக்கும் வச்சிருக்கோம். ரைட். இப்போ எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த எலமெண்ட்ஸ் மிஸ் ஆகாம இருக்கணும்னா ஒரு சென்ட்ரலைசேஷன் அவசியம், ஒரு டிசிப்ளின் அவசியம். அதனால தான் நமக்கு இத்தனை டினாமினேஷன்ஸ் உருவாயிருக்குது. ஸோ டினாமினேஷன்ஸ் இவ்வளோ இருந்துக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த டினாமினேஷன் ஏன் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் உருவாயிருக்கு. அப்போ அந்த வர்ஷிப்புடைய எலமெண்ட்டை புரிஞ்சு வழிபடணும்னா நாம எல்லாரும் கார்ப்பரேட் வர்ஷிப்புக்கு வரணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். நான் சொல்றது இப்போ புரிஞ்சுக்க நினைக்கிறேன். கார்ப்பரேட் வர்ஷிப்னா கூட்டு தொழுகை. இங்க இந்த டியூட்ரானமி சாப்டர் 12 தான் அந்த கூட்டு தொழுகையின் அவசியத்தை உணர்த்துகிறது. கூட்டு தொழுகையோட அவசியம் என்னன்னா, அவங்கவங்க விருப்பத்தின் படியாக அல்ல, அவரவருடைய விருப்பத்தின் படியாக அல்ல, மாறாக நாம எப்படி செய்யணும், நாம எல்லாரும் கூட்டாக ஒருமிச்சு ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் வர்ஷிப் நம்ம ஆண்டவரை செய்யணும் அப்படின்றத வந்து இங்க எம்பசைஸ் பண்றது. ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி முன்னெடுக்கிறாங்க. நீங்க எல்லாரும் உங்களுடைய விருப்பப்பட்ட இடத்துல அல்ல, விருப்பப்பட்ட முறையில் அல்ல, நீங்கள் எல்லாரும் ஒருமித்து ஒன்றாக ஆண்டவரை தொழ வேண்டும் என்ற கருத்து 12ஆம் அதிகாரத்தில் அவங்க வலியுறுத்தப்படுகிறது. எல்லாமே
எல்லா மெயின்லைன் அண்ட் நான் மெயின்லைன் கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ் எல்லா சர்ச்சஸ்லையுமே தே ஹேவ் தேர் ஓன் பேட்டர்ன் ஆஃப் சர்வீஸ். எல்லாருக்குமே பேட்டர்ன் இருக்கும். பேட்டர்ன் இல்லாமல் யாரும் இல்லை. அந்த பேட்டர்ன்ஸோட அவசியம் என்னன்னா, நாம் எல்லாரும் நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு ஆராதனை செய்யாம நாம ஒரு பிரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டை வச்சுக்குவோம் அப்படின்றதுக்கு தான் இதோடைய அர்த்தம். அதை தான் இங்க வந்து சொல்லுகிறார். சரி, 13 போயிடலாம். டியூட்ரானமி சாப்டர் 13. இங்க இன்னொரு விஷயம் சொல்றார், ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். சாப்டர் 13 ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், அதை தான் இங்க பார்க்குறோம். ஆண்டவர் வந்து அவங்கள ரொம்ப கவனமா இருக்க சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் என்று வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தை காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவர் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், எப்படி அற்புதம் அடையாளம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க எப்படி நம்பாம இருக்கிறது? இல்ல, இது ஒரு பெரிய ஒரு டெம்டேஷன். இது இன்னைக்கும் ரொம்ப ரெலவெண்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். அன்னைக்கும் இது வந்து ரொம்ப ரெலவெண்டா இருக்குது. Do not follow a particular person. அது வந்து ஆண்டவர் அவங்களுக்கு அன்னைக்கும் அதுதான் சொல்றாரு, இன்னைக்கும் அதுதான் நமக்கு சொல்றாரு. என்னன்னா, நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, அதுக்கு பதில் நீங்க யாரை நம்பணும்? அது எப்படி? வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க உறுதியா பிடிச்சுக்கோங்க. வேற எந்த பர்சனும் உங்களை டைவர்ட் பண்றதை நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க அலோவ் பண்ணாதீங்கன்றத அங்க சொல்றார். ஸோ இங்க என்ன ஐடோலேட்ரி பேசுறாருன்னா, ஐடோலேட்ரி ஆஃப் டெம்ப்டேஷன். உங்களை யாரும் டெம்ப்ட் பண்ண நீங்க விடாதீங்கன்றார். அது யாராக இருக்கலாம்? இன்னும் பாருங்க, அடுத்த லெவலுக்கு போறாரு. அடுத்து அந்த தீர்க்கதரிசிக்கு நீங்க பனிஷ் பண்ணிருங்கன்னு சொல்றாரு. 6 verse 6 பாருங்க. உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மனைவியாகிலும் உன் பிராணனை போல் இருக்கிற உயிர் நண்பனாகிலும், இவங்களை யாரு கேட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப அடுத்த லெவல் இது கஷ்டம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காமன் பர்சன் நம்ம ஒரு டெம்ப்ட் பண்றாங்க, நம்மளை வந்து டைவர்ட் பண்றாங்கன்னும் போது இட் இஸ் ஈஸி டு அவாய்ட் சம் டைம். பட் இந்த கேட்டகரி கஷ்டம். பட் இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வந்தாலும், வேற தேவர்களை சேவிக்கலாம் போலாம் அப்படி சொல்லி நம்ம டெம்ப்ட் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க போயிடாதீங்க அப்படின்றத அங்க சொல்றாரு. கர்த்தரை விட்டு நீங்க எந்த ஒரு சூழலிலும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க வெளியில போக வேண்டாம் அப்படின்றத சொல்றாரு. ரைட், இதுதான் கவர்னன்டல் லாயல்டி, உடன்படிக்கையை விசுவாசமாக நிலைத்திருத்தல். கவர்னன்டல் லாயல்டி. கடவுள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உங்களை யார் இந்த உலகத்தில் உங்களை டெம்ப்ட் பண்ணாலும் இதை நீங்க எதோட கம்பேர் பண்ணலாம்? பைபிள்ல ஆண்டவர் கேட்கிறாரு, ஆமா நீங்க என் பின்னாடி வரணும்னா சிலுவையை சுமக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றாரு, யூ ஹாவ் டு டினை யுவர் செல்ஃப். நீங்க எல்லாத்தையும் வெறுக்கணும், உங்களுடைய வாட் எவர் இட் இஸ். அப்போ இது என்ன சொல்றாருன்னா, அந்த ப்ரையாரிட்டி ஷுட் பி ஃபர்ஸ்ட் கடவுள் தான், ஆண்டவருக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படின்ற ஒரு ப்ரையாரிட்டியை ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு அழைப்பு வந்து இங்க அவங்களுக்கு அவர் கொடுக்குறாரு. அடுத்தது 12 to 18 வரைக்கும் இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ வந்து நீங்க ஒரு வாருக்கு போறீங்க, அந்த வார்ல வந்து நீங்க வின் பண்றீங்க. அந்த வார்ல நீங்க வின் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கொள்ள பொருள் கிடைக்குது, நிறைய பிளண்டர் கிடைக்குது, நிறைய பொருள் கிடைக்குது. ரைட், வாருக்கு போகும்போது சந்தோஷமா மகிழ்ச்சியா போனவங்க வார்ல தோத்தாலும் கவலை, ஜெயிச்சாலும் கவலை. தோத்தா என்ன கவலை? நம்ம இன்னும் ஜெயிக்கலையேன்ற கவலை. ஜெயிச்சா என்ன கவலை? அப்படியே வாழ்க்கைக்கு செட் பண்ணுங்க. வாழ்க்கையில தோத்தா என்ன கவலை? இன்னும் ஜெயிக்கலையேன்ற ஒரே கவலை. ஜெயிச்சா என்ன கவலை? ஜெயிச்சதை அப்படியே மெயின்டைன் பண்ணுன்ற கவலை. ஸோ இது ரெண்டு கவலையில தான் நம்ம எல்லாரும் சிக்கி இருக்கிறோம். ஆக்சுவலா இதுல ஃபர்ஸ்ட் கவலை இருக்கு பாருங்க, இன்னும் ஜெயிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான், அவங்க இன்னும் என்ன பண்ணல, ஜெயிக்கல. ஆனா ஜெயிச்சவங்களுக்கு என்னெல்லாம் கவலை இருக்கு? ஏகப்பட்ட கவலை இருக்குது. அதுக்கு பெட்டர் நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? அப்படி பல நேரத்தில் நம்ம நினைக்க தோணுது. வாழ்க்கையில இருந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். கரெக்ட், ரைட். இங்க
ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டெம்டேஷன் வரும். என்ன டெம்டேஷன் வருது? கொள்ளை அடிச்ச பொருளை யாரு பிரிக்கிறது? உங்களுக்கே தெரியும், என்னாகமத்துல படிச்சோம். கொள்ளை அடிச்ச பொருள்ல டாக்ஸேஷன் 50ல 1, 500ல 1. 500ல 1 யாருக்கு போனோம்? உங்களுக்கு எவ்வளவு மெமரி இருக்குன்னு செக் பண்றேன். 500ல 1 சூப்பர், ஆசாரியர்களுக்கு போய் சேரணும். 50ல 1 சண்டைக்கு வராதவங்களுக்கு கொடுக்கணும். ராஜா 50-50 எடுத்துருவார். ராஜாக்கு வந்து 1/2 போட்டுருவார். ராஜாக்கு தனியா பிரிச்சிடணும். ஸோ உங்களுக்கு மிஞ்சி போனா கிடைக்க போறது என்ன கிடைக்கும்? கொஞ்சம் தான் கிடைக்கும். ஆனா நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சண்டையில பயங்கரமா இன்வால்வ் ஆகிருப்பீங்க. யூ மே நாட் கெட். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இந்த கொள்ளை உன்னை டெம்ப்ட் பண்ணிடக்கூடாது, அதனால நீங்க அதை மொத்தத்தையும் என்ன பண்ணிருங்க, டோன்ட் டேக் இட், யூ டெஸ்ட்ராய் இட் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதை நீங்க எடுத்துட்டு அதை நீங்க கொண்டு போனீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள்ள சண்டை, அடுத்த தோல்வி உங்களுக்கு காத்திருக்கு. கரெக்ட்? பைபிள்ல அந்த நீதிமொழிகள் அவர் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே என்னை வந்து நீங்க ஏழை ஆக்கிறாதீங்க, ஏழை ஆக்கினா நான் திருடிடுவேன், பசி எடுத்ததுன்னா திருடிடுவேன். அப்போ என்னை பிடிச்சி 4 பேர் அடிச்சாங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க? உன் பேர் கேட்டாங்கன்னா உங்க நாமம் என்ன ஆயிரும்? தூசிச்சிரும். ஏன்னா பணக்காரன் ஆக்கிறாதீங்க, பணக்காரனா என்ன பண்ணிடுவேன்? ஆமா, நான் உங்களை கண்டிப்பா மறப்பேன், ஏன்னா என்கிட்ட நிறைய காசு இருக்குது. ஸோ டெம்டேஷன் இல்லை. அப்போ அதுக்கு தான் நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் எப்படி பண்ணணும்? என்ன நீங்க நடத்துங்க ஆண்டவரே அப்படின்றதான் மேபி த ரைட் ப்ரேயர். ஏன்னா எல்லா லெவல் ஆஃப் லைஃப்லயும் அதுக்கேற்ற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன பண்ணுது? காத்துட்டு. சரி, அடுத்தது 14 போயிடலாம். சாப்டர் 14 நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹோலினஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் ஹோலினஸ் பத்தி. ஹோலினஸ் as faithful stewardship. உண்மையான உக்கிரானத்துவத்தை பரிசுத்தத்தின் மூலமாக வெளிக்காட்டுதல். ஹோலினஸ் அப்படின்னு சொல்றதோட நியூ டெஸ்டமெண்ட் அர்த்தம் வேற, ஹோலினஸ் அப்படின்ற ஓல்ட் டெஸ்டமெண்டோட அர்த்தம் வேற. கரெக்டா? அதை நம்ம கரெக்டாக தெளிவாக இருந்துக்கணும். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய அர்த்தம் வேற, ஹோலினஸ் என்ற வார்த்தைக்கு. நியூ டெஸ்டமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட அர்த்தம் வேற. அதனால நான் இப்போ நம்ம சொல்ல போறது வந்து நீங்க அதோட சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இங்க ஆண்டவர் அவங்களுக்கு ஹோலினஸ் பத்தி ஒரு சில விஷயங்களை லிட்டரலா தான் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்றதை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட், உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற இடத்துல சப்போஸ் யாராவது இறந்துட்டா அவங்களுக்காக துக்கமா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா டு நாட் ஃபாலோ த பிராக்டிஸ், லோக்கல் பிராக்டிஸ். லோக்கல் பிராக்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல? ஆமா, நீங்க சப்போஸ் அவங்களுக்காக என்ன பண்ணிக்க வேணாம், நீங்க வந்து ஆமா சில நேரங்களில் அந்த மாதிரி சில கல்ச்சர்ஸ்ல அவங்க ஒருவேளை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ப்ளீட் பண்ணிக்கிற ஒரு சூழல்கள் என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். கீறி ரத்தம் வர வச்சுக்கலாம். ஏன்னா வருத்தம் அதிகமா இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது வந்து கண்களுக்கு இடையில மேபி அவங்க ஐப்ரோ எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கலாம். மேபி ஹெட் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கலாம், ஃபுல்லாகவே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து லோக்கல் கல்ச்சரில் அவங்க பண்ணுறாங்க. அதை நீங்கள் என்ன பண்ண வேணாம், அதை நீங்கள் செய்ய வேணாம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறார். ரைட்? ஏன் சொல்ல வர்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்தால் ஆண்டவர் விட்டு அவங்க வெளில போகிறது இல்லை, அது வேறு விஷயம். பி டிஸ்டிங்க்ட் பீப்புள், அவ்வளோதான் அவர் சொல்ல வர்றது. அதாவது நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அவங்கள போல நீங்கள் எல்லா விஷயத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதைத்தான் அவர் அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா சொல்ல வர்றாரு. அடுத்தது பாருங்க, அதுதான் சொல்றாரு verse number 2ல. நிறைய பேர் இருக்காங்க, பட் உங்களுக்கு கடவுள் உங்களை தான் என்ன பண்ணியிருக்காரு, செலக்ட் பண்ணியிருக்காரு, சூஸ் பண்ணியிருக்காரு. அதனால நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தது அகெயின் டயட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் 3 to 21. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். 3 to 21. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாப்பிட வேண்டியது என்ன, சாப்பிடக்கூடாதது என்ன. ஆமாம் ஆமாம் ஆமாம், சிறகும் செதிலும் இல்லாததை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் மஞ்சள் மீன் சாப்பிடுவீங்களா? அப்படி தானே? ரைட்டு, அங்கே அப்படி தான் இருக்குது ரூல்ஸு. சிறகும் செதிலும் இல்லாததை என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆமாம்,
இதுக்கு இப்போ நீங்கள் யூத ரபிமார்களுக்கு போனால் கொஷேர்னு சொல்லுவாங்க. கொஷேர் ஃபுட். நீங்கள் ஹோட்டல்ஸ்லாம் எழுதிருப்போம் கொஷேர் ஃபுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூத பாரம்பரியத்தின்படியான உணவகம், கொஷேர் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட். அப்போது அந்த கொஷேர் ஃபுட் உங்களுக்கு கிடைக்கும். அதான் யூத பாரம்பரியான உணவகம். நம்ம ஊரில் எப்படி எழுதியிருக்காங்களே அது வந்து இஸ்லாமிய அடிப்படையிலான உணவகம். நம்மளுக்கு சைவ, இந்தியன் வெஜிடேரியன், இந்தியன் நான் வெஜிடேரியன், இந்தியன் சைனீஸ், கொரியன். இல்லை அன்றைக்கி நம்ம எல்லோரும் கொஞ்சம் கொரியன் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அன்றைக்கி ஆமாம். ஸோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ ரைட். ஸோ அப்போ வந்து நிறைய ஃபுட் அந்தந்த ஊருக்கு ஏற்ற ஒரு உணவு இருக்குது. ரைட். இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஃபுட் வந்து நீங்கள் வந்து டிஸ்டிங்டிவாக நீங்கள் சாப்பிட்றீங்க. அவங்களுக்கு கொஷேர் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதோடைய நோக்கம் என்னென்னா, மற்றவங்க ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. யூ கேனாட் கன்சியூம் எவ்ரிதிங். நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்க ஈத்தோஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் உணவை சாப்பிடும்போது ஒரு ரெஸ்பான்சிபிளாக அந்த உணவை நீங்கள் சாப்பிட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. ரைட். இப்போ வந்து உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வந்து உணவு அப்படின்னு சொன்னால் அந்த உணவுக்கு பின்னாடி வந்து என்னெல்லாம் இருக்குது? ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. நான் என்ன உணவை சாப்பிட்றேன்றத சொல்கிறதுலே என்ன இருக்குது? ஒரு பெருமை இருக்குது. நான் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன்றத சொல்கிறதுலே என்ன இருக்குது? ஒரு பெருமை இருக்குது. அப்புறம் வந்து அந்த உணவு வந்து எவ்வளோ காஸ்ட்லியான உணவை நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறதுல நமக்கு என்ன இருக்குது? ஒரு பெருமை இருக்குது. இதெல்லாம் இருக்குது. வெறும் எல்லாருமே பசிக்காக மட்டும் என்ன பண்ணுறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. அதையும் தாண்டிய உணவில் நிறைய விஷயம் இருக்குது. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, த்ரூ யுவர் ஹீட்டிங் ஹேபிட் நீங்கள் என்ன பண்ணுங்க, விட்னஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். சரி, இப்போ நம்ம காலத்துக்கு வந்துடுவோம். இப்போ கொஷேர் பற்றி இப்போ நம்ம பேச வேணாம். வி ஆர் அவுட் ஆஃப் கொஷேர். ஏன்னா கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாத்துலேயும் விடுதலை கொடுத்துட்டாரு, அதுலேயும் விடுதலை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் எப்படி நம்ம ஃபுட்லேயும் நம்ம ஆண்டவரை விட்னஸ் பண்ண முடியும்? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இன்னைக்கு நான் என்னுடைய ஃபுட் மூலமாக நான் எப்படி ஆண்டவரை விட்னஸ் பண்ண முடியும்? பெஸ்ட் ஆன்சர். அப்போது நான் ஃபுட்டை நான் மட்டும் கன்சியூம் பண்ணலை. எனக்கு கடவுள் கொடுத்த உணவை நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு கடவுள் கொடுத்த அதே உணவை நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒரு விதமாக ரைஸ் வாங்கி இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு ரைஸ் வாங்கி தரல, அது வேற இருக்குது. நான் என்ன சாப்பிட்றேனோ அதையே நான் மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் தான் பீஸா. நீங்கள் சாப்பிடுவீங்களா பீஸா? சாப்பிட முடியாது. நம்ம தோசை தான் சாப்பிடுவோம். ஸோ நான் என்ன உணவை சாப்பிடுவேனோ, எப்படிப்பட்ட உணவை நான் ப்ரிஃபர் பண்ணுவேனோ அதே மாதிரியான உணவை மற்றவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அப்போது ஆண்டோட நாம என்ன பண்ணப்படுது? மகிமைப்படுது. இது ஒரு விதமான குளோரிஃபிகேஷன். அதைத்தான் வந்து அங்கே வந்து அவர் சொல்கிறார். சரி, அடுத்தது அதே சாப்டரில் 21 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, 21க்கு அப்புறம் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கிற பழகும்படிக்கு 22 வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பிலே வயலில் விளையும் எல்லா பலனின் தசம பாகத்தை பிரித்து 1/10. ஆண்டரோட டாக்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. 1/10 டாக்ஸ் சிஸ்டம் இல்லை, 10% அப்படி தானே? 10%, 10% ஆண்டரோடைய டாக்ஸ் சிஸ்டம், 10% ஜிஎஸ்டி. அவ்வளோதான். கடவுள் உங்களுக்கு கொடுக்குற எல்லாத்துலேயும் 10% உங்களுக்கு வந்து ஆண்டவருக்கு உங்களுக்கு சொந்தம் இல்லை. அந்த 10% இஸ் நாட் பிலாங்ஸ் டு யூ. அதை வந்து கடவுள் சொல்கிறாரு. அது வந்து உண்மையிலே வந்து அதை பற்றி யோசிக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கும் போது எவ்வளோ கொடுக்கணும்? 100 ரூபாய் கொடுக்கணும். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கும் போது 10,000 ரூபாய். 1 கோடி சம்பாதிக்கும் போது அப்போ கொஞ்சம் குறைச்சிட்டீங்க பாருங்க, 10 லட்ச ரூபா வருது. ஆமாம், 100 கோடி சம்பாதிக்கும் போது என்ன நடக்குது இல்லை? மனசு வராது. அப்போ உங்களுக்கு இன்னும் அன்லிமிட் ஆயிடுச்சு. ரைட். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஷேர் பண்ணாங்கன்னா அந்த உலகம் என்ன நடக்கும்? ஆமாம், யாரும் பணக்காரங்களும் இருக்க மாட்டாங்க. அதுதான் முக்கியம். ஏழைகள் இருக்காங்களோ இல்லையோ, இந்த மாதிரியான ஹை ரிச் பீப்புள் இருக்க மாட்டாங்க. அப்போது ஒரு விதமான ஈக்குவலிபிரியம் என்ன பண்ணோம்? உருவாகும். போட்டி குறைஞ்சிரும், பொறாமைகள் குறைஞ்சிரும், ரிலாக்ஸேஷன் பெருகும். இதில் அப்போ நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது?
அப்படி இல்லை. இங்கே கரெக்டாக பாருங்களேன் ஐயா, அது அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆயிடுச்சு. அது அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆச்சு. இப்போ நீங்கள் வாங்க இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க ஐயா, இங்கே பாருங்க ஐயா, இது வந்து வேற மாதிரி இருக்கு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம்பாகத்திலும் உன் ஆடு மாடின் தலையீட்டுகளிலும் அவருடைய சந்ததியிலே புசிப்பாயாக. இதோடைய இது என்னன்னா, நீங்க கேஷா எடுத்து அங்க பாருங்க, அங்க பாருங்க 29 பணமாக்கிக்கோங்க. உங்களால வந்து நிறைய இருக்குதுன்னா தூக்கிட்டு போக முடியலன்னா மேக் இட் லிக்விட். அது லிக்விட் பண்ணி நீங்க எடுத்துட்டு போய், ஆமா, லேவியனுக்கும் உன்னுடைய பங்கும் சுதந்திரம் இல்லாதபடினாலே அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். இல்ல? ஸோ இது ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் கமாண்ட்மெண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபுட் எப்படி ரெகுலைஸ் பண்ணி சாப்பிடணும்ட்டு. ஃபுட்டு ரெகுலைஸ் பண்ணி சாப்பிட்றது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த ஃபுட்டை நீங்க ஷேர் பண்ணி என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அதுல எல்லாருக்கும் ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்றார். அதே அட்வைஸ் அப்படியே கேட்டுட்டு போறதுலாம் இல்லை. ரைட், ஓகே, நம்ம வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்காக நான் உற்சாக டாபிக்குள்ள போயிட்டு வந்துட்டேன். ரைட், உற்சாகமானதை பத்தி பேசினாலே உற்சாகமாயிடுறேன். ரைட், அடுத்தது சாப்டர் 15ல பார்த்தீங்கன்னா விடுதலை மட்டும் இல்லை, ஒரு ரேடிக்கல் எக்கானமி பத்தி ஆண்டவர் பேசுறார். விடுதலை தரும் பொருளாதாரம், விடுதலை தரும் பொருளாதாரம். எப்படி ஒரு பொருளாதாரம் விடுதலை தரும் பொருளாதாரமாக அமையும் அப்படின்றத சாப்டர் 15ல நம்ம பார்க்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி அந்த டெக்கலாக், அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸோட எக்ஸ்பேன்ஷனை நம்ம பார்த்தோமோ போன வாரம், இன்னைக்கு இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் வந்து 7th டேக்கு முக்கியத்துவம் நம்ம படிச்சிருக்கிறோம். யூபிலி இயருக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். பட் செபாட்டிக்கல் இயரை பத்தி இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நம்ம பார்க்கல. செபாட்டிக்கல் இயர்ன்றது எத்தனாவது வருஷம்? 7வது வருஷம். 7th டே, 7th இயர், 49th இயர், இதெல்லாம் முக்கியம். பட் இந்த 7th இயருக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் அங்க தரப்படலை, இதுக்கு முந்தின கமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது. பட் மோசஸ் டியூட்ரானமிக்கு வரும்போது, செகண்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அதை எம்பசைஸ் பண்றாரு. ஏன் எம்பசைஸ் பண்றாருன்னா, இந்த 49வது வருஷம் சொல்றது வந்து பெரிய டியூரேஷன். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு 49வது வருஷமே என்ன பண்ணாது, கிடைக்காம கூட போயிடலாம். 49th இயர் அப்படின்றது ஜூபிலியை பார்க்காம போயிடலாம். எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 15 வயசுல அவங்களுக்கு ஜூபிலி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க சின்ன பையனா இருந்திருப்பாங்க. இல்லை, ஒரு 25ல ஜூபிலி பார்த்துருந்தாங்கன்னா சின்ன பசங்க. அடுத்தது அவங்க ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய வயசு வரும்போது அவங்களுக்கு எத்தனை இருக்கும்? 75, 80 போயிடும். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களால ஜூபிலியை எக்ஸசைஸ் பண்ணவோ அனுபவிக்கவோ முடியாமல் கூட போயிடலாம். ஏன்னா 50 இயர்ஸ் ஒன்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டம். அதனால 7 வருஷத்துக்கு ஒரு முறைன்றதை இங்கே எம்பசைஸ் பண்ற செபாட்டிக்கல் இயர்னு சொல்ற இந்த கான்செப்டை வந்து ரொம்ப முக்கியத்துவமாக கொடுக்குறாங்க. செபாட்டிக்கல் இயருக்கு வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா, செபாட்டிக்கல் இயரை வந்து பழையத்துல சொல்லும் போது 2 விஷயம் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. செபாட்டிக்கல் இயர்ல ஒன்று வந்து அந்த பயிர் விளைச்சல் அது பண்ணக்கூடாது, நோ ஹார்வெஸ்ட், அதுதான் அங்க எம்பசைஸ் பண்ணாங்க மோசே. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் மட்டும் இல்லை, அடிமைகளை விடுதலை செய்யணுன்றதும், அந்த லோன் எப்படி அந்த லெண்டிங் மணி அது பத்தியும் இவங்க பேசுறாங்க. அதாவது யூபிலியில் என்னெல்லாம் கான்செப்ட் பேசுறாங்களோ அத்தனை கான்செப்டையும் ஒரு மினி யூபிலியா இந்த 7வது வருஷம் என்ன பண்ணணும், இருக்கணும். 7th இயர் வந்து இருக்கணும்ன்றத வந்து எம்பசைஸ் பண்றாங்க. சரி, 3 வசனம். பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையில் ஆகிலும் தன் சகோதரன் கையில் ஆகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். பிற மக்கள்கிட்ட வேணா நீங்க வாங்கிக்கோங்க. 7வது வருஷம் வரும்போது 7வது வருஷத்தின் முடிவிலே சப்போஸ் நீங்க யாருக்காவது கடன் கொடுத்திருந்தீங்கன்னா, 7 வருஷம் ஆயிடுச்சுன்னா, அந்த கடனை 7வது வருஷம் வந்துருச்சுன்னா அந்த கடனை என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. இன்கேஸ் அது வேற ஊர் மக்களா இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கங்க, கேட்டுங்க. ஆனா நம்ம சொந்த மக்களா இருந்தா நீங்க என்ன பண்ண வேணாம்,
கேட்க வேண்டாம் அப்படின்றத அங்க சொல்றாரு. ஏன்? வை 4 எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி, அதாவது ஏழைகள் உனக்குள்ள இருக்கக்கூடாது. அதுக்கு 2 வழி இருக்குது. என்னென்ன வழி இருக்குது? ஒன்னு ஏழையெல்லாம் காலி பண்ணிட்டா 2 வழி இருக்குது. ஏழைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னா 2 வழி இருக்குது. ஒன்னு நம்ம அவங்கள கொடுத்து அவங்கள மேல கொண்டு வரலாம், இல்லைன்னா இல்லாமே பண்ணிடலாம், மொத்தமா காலி பண்ணிடலாம். ஸோ 2 மெத்தடாலஜி இருக்குது. இங்க ஆண்டவர் என்ன சொல்றா, ஏழைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிற செகண்ட் மெத்தடாலஜி என்னன்னா, நீ அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணி அவங்களை என்ன பண்ணுங்க, மேல கொண்டு வந்துருங்க அப்படின்றத அங்க சொல்றாரு. சரி, 7வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரர் எளியவனான ஒருவன் உனக்கு இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. இப்போ சப்போஸ் வந்து கடன் கேட்குறாரு, அப்போ நீங்கள் கணக்கு பண்ணுறீங்க, 7 வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்குன்னு பார்க்குறீங்க, 7 வருஷத்துக்கு இன்னும் கரெக்டாக 6 மாதம் தானே இருக்குது. இப்போ வந்து இவன் கேட்குறானே, 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாப்ல, இவன் கொடுக்க மாட்டானே நினச்சி 9வது வசனம், விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்குது என்று சொல்லி உன் இதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாமல் இருக்கும்படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்பொழி செய்வானால் அது உனக்கு பாவமாக இருக்கும். அப்போ சப்போஸ் நீ அவனுக்கு கடன் கொடுக்காம விட்டு, அந்த கடன் கொடுக்காம இருந்ததுனால அவர் ரொம்ப கவலைப்பட்டு, அவர் ரொம்ப கவலைப்பட்டதுனால என்ன நோக்கி அவர் ஜெபம் பண்ணாருன்னா, அவர் ஜெபம் பண்ணதை வச்சு நான் உன்னை என்ன பண்ணிடுவேன். பாவம் எப்படி ஜம்ப் பண்ணி வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகி நிற்கிது பாருங்க. ஸோ இது வந்து டைரக்டா நான் எதுவுமே பண்ணலையே அப்படி இல்லை, உங்களை குறித்து இன்னொருத்தர் எனக்கு ஜெபம் பண்ணாலே, யாராவது ஒருத்தர் உங்களை என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெபம் பண்ணா அதுக்கான பலன் என்கிட்ட இருக்கும், கவனமா இருங்கன்றதை ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுகிறார். ஸோ இதான் ஒரு ரைட். ஓகே, இங்க ஆண்டவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்னு டெப்ட் கேன்சலேஷன், இன்னொன்னு என்னன்னா ஆண்டவர் இந்த காசை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்றாங்கல்ல. எங்க சொன்னாங்க ஆண்டவர் கிட்ட? அந்த அம்மா தைலத்தை உடைச்ச உடனே நம்ம ஆளுங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரா? ஏழைங்க ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க. ஏழைங்க எப்போ ஞாபகத்துக்கு வருவாங்க தெரியுமா? எப்போ வரணுமோ அப்போ வந்துருவாங்க, கரெக்டாக ஞாபகத்துக்கு வந்துருவாங்க. அவங்களுடைய இப்போ ஜீசஸை கார்னர் பண்றதுக்காக அவங்களுக்கு ஏழைங்க ஞாபகத்துக்கு வராங்க, மற்றபடி கரிசனம் எல்லாம் கிடையாது. அதுக்கு ஜீசஸ் ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னாரு? ஏழைகள் எப்பொழுதும், அதோடைய அர்த்தம் என்ன? இந்த அதிகாரம் தான். ஏழைகள் எப்பொழுதும் உங்ககிட்ட இருக்காங்க. poor are always with you. ஏன் அப்படி சொன்னாரு? பிகாஸ் poor எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும்ன்றது தான் உங்க விருப்பம். poor நமக்கு இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? தான தர்மம் பண்ண முடியும். தரித்திரதான் உங்ககிட்ட எப்பவுமே, நீங்க இவ்வளவு தான தர்மம் பண்ணணும், இந்த பாட்டில உடைக்கும் போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஏழைகள் எப்பவுமே எங்கதான் இருக்காங்க? டெய்லியுமே இருந்திருக்கிறாங்க, நேத்து கூட இருந்திருக்கிறாங்க. நேத்து அந்த அம்மா பத்தி நீங்க யோசிக்கல, இன்னைக்கு யோசிக்கிறீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு கன்சர்ன் அந்த அம்மா எப்படி வாழ்க்கையில மேல வருவாங்கன்றது இல்ல. இப்போ ஜீசஸ் அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும்? கார்னர் பண்ணி அவரை பேச விடாம தடுக்கணும். ஓ, உங்க இன்டென்ஷன் எப்பவுமே தப்பா தான் இருக்குது. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தான தர்மத்தோட இன்டென்ஷன் எப்படி இருக்கணும்? மேத்யூ சாப்டர் 6, நீங்களோ தான தர்மம் செய்யும் போது மாயக்காரரை போல தாரை தப்பட்டைகள் ஊதுவியாதீர்கள், அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணுங்கன்னா வலது கை செய்யறத இடது கைக்கு தெரியாம பண்ணிடுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க ஏழையா இருக்கிறத இல்லாம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க தான தர்மம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அதுக்கு தான தர்மம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் வேணும்? ஒரு ஆள் வேணும். கரெக்ட். ஸோ இந்த சிஸ்டத்தை தான் கடவுள் மாத்துறாரு. இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஏழை பணக்காரன் இருக்கிற அந்த சிஸ்டத்தையே என்ன பண்ணிடுங்க? மாத்திருங்க. அதைத்தான் அங்க ஆண்டவர் சொல்றாரு. ரைட். நீங்க தாராளமா கொடுக்கும்போது 11ஆம் வசனம், தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவன் எளியவனுமாகி உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க திறந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் முடிஞ்சது. 11 வசனம் அப்படி. அடுத்தது இன்னொரு எக்கானமி என்னன்னா,
இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து ஆர்கனைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் செக்டர் கிடையாது. அன்னைக்கு வந்து நீங்க பாக்குறீங்க, அந்த சின்ன பையன் வீட்டை விட்டு ஓடி போன ரெண்டாவது பையன் அந்த தேசத்தில் குடியானவனிடத்தில் ஒட்டி கொண்டான். அதனே ஒட்டிக்கிட்டாங்க, ஃபெவிகால் போட்டு பூசி ஒட்டிடுவாங்களா? எப்படி ஒட்டி கொண்டானா? எப்படி? ஒரு ஒரு பிரமாணம் கொடுத்து, நீங்க உங்களோட வீட்டில் என்ன பண்ணுங்க, ஸ்லேவா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் சிஸ்டம் தான். ஒரு வீடு தான் கம்பெனி, ஒரு வீடு தான் ஆஃபீஸ். ஒரு வீடு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் வேலை தான் வேலை. வேற என்ன ஆப்ஷன் இருக்க போகுது? நோ அதர் ஆப்ஷன்ஸ், ரைட்? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டில் வேலை செய்யறதுக்கு போவாங்க. அந்த வீட்டில் வேலை செய்ய போகும்போது அவங்க கொடுக்குற கூலி என்னவா இருக்கும்? சாப்பாடு தான். 3 வேளை சாப்பாடு போடுங்க சாமி, நான் நல்லா வேலை செய்வேன் சாமி, அவ்வளோதான். உங்கள் எருமாடு இருந்தாலும் சொல்லுங்க, மாடு இருந்தாலும் சொல்லுங்க, ஆடு இருந்தாலும் சொல்லுங்க, கோழி இருந்தாலும் சொல்லுங்க, நான் மேய்ச்சிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன கொடுங்க? 3 வேளை சாப்பாடு கொடு. அதான் பிரச்சனை அந்த பையனுக்கு. பண்ணி மேய்ப்பியா? நான் மேய்க்கிறேன், பரவாயில்ல. ஆனால் அவன் என்ன பண்ணலை, பண்ணி மேய்க்க விட்டானே தவிர சாப்பாடு சரியா போட. அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரிலெஸ் அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி விளையாண்டாங்க. இப்போ இந்த உலகத்தில் வந்து நாடு இல்லாத மக்களா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கான பேருக்கு வந்து நாடே இல்லை. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை தான் நம்ம சொல்றோம். சரி, இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒருத்தவங்க கிட்ட வந்து மாட்டினான்னா நீங்க என்ன செய்வீங்க? நாடற்றோர், தேசம் இல்லாதோர், அடையாளம் இல்லாதோர் அப்படி இருந்தாங்க. இப்ப அவங்க மாதிரி நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நிறைய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் அடையாளத்தை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா, உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீ ஆகிலும் உனக்கு விலைப்பட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயா என்னை வச்சுக்கோங்க, என்ன வேலைக்கு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து நீங்கள் ₹1 காசு கொடுங்க, ஏதோ சம்திங் அவங்க கிட்ட வந்துட்டாங்கன்னா, யூபிலி 49 வருஷம் கூட வச்சீங்கன்னா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சுது. அதனால தான் இந்த 7 இயர்ஸ். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7வது வருஷம் அவங்களை என்ன பண்ணிருங்க, அவர்களை விடுதலை பண்ணி அனுப்பி விடும்போது அவர்களை வெறுமையாய் அனுப்பி விடாமல், உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவருக்கு என்ன பண்ணுங்க, தாராளமா கொடுத்து அனுப்பிடுங்க. ஏன்? அவங்க இதுக்கப்புறம் நீங்க கொடுத்த ரிசோர்ஸ் வச்சு அவங்க மூலதனம், நீங்க அவங்க ரிட்டர்ன் போகும்போது அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? மூலதனம் கொடுத்து அனுப்புங்க. அவங்க அதை வச்சு தங்க வாழ்க்கையை நியூ லைஃப் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் சொல்றேன். சப்போஸ் இன்கேஸ் ரொம்ப ரேர் விஷயம் நான் போல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்கள என்ன பண்ணுங்க, ஒரு கம்பியை எடுத்து அவன் காதோட சேர்த்து குத்துவாயாக, அப்படித்தான் போட்டிருக்குது. ஆமா, என்ன அர்த்தம்? காதை கதவோடு சேர்த்து என்ன பண்ணுங்க. ஸோ இது ஒரு விஷயம், பஞ்சரிங். ஆமா, மேபி ஒரு ஐடென்டிட்டி. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இதை சூடு பண்ணி, ஆமா, இது ஒரு அதெல்லாம் இந்த வந்த பழக்கங்கள் தான். சூடு பண்ணி அந்த சூடால ஒரு முத்திரைகள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடென்டிட்டி மார்க், மேபி இங்க இல்லைன்னா இங்க இல்ல முதுகுல ஐடென்டிட்டி மார்க் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க உங்க கூட எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க அப்படின்ற ஒரு இதுக்காக அங்க இருக்குது. ரைட். ஆனாலும் அங்க பாருங்க 18ல இன்கேஸ் அவர் ரிலீஸ் ஆகணும்னு நினைச்சாருன்னா நீங்க ரிலீஸ் பண்ணலாம், அதுவும் தப்பு இல்லை. அவரை ரிலீஸ் பண்ணலாம். அவரை விடுதலையாக்கி அனுப்பிவிடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம், ரெட்டிப்பான கூலிக்கு ஈடாக 6 வருஷம் இடத்துல சேவித்தானே, நீங்க விடுதலை பண்ணலாம். ஸோ விடுதலைக்கு எப்பவுமே இடம் இருக்குங்க, ஸ்கோப் இருக்கு. விடுதலைக்கு ஆண்டவர் என்னைக்குமே என்ன பண்றாரு, ஸ்கோப் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் யாரு? அவர் விடுதலை கடவுள். அதனால அவர் எப்பவுமே என்ன பண்றாரு, விடுதலை சொல்றாரு. ரைட். அப்புறம் 21ஆம் வசனம், ஏதாவது ஆஃபர்ட்ரி கடவுள் கொடுக்க வரும்போது யூ ஹேவ் டு கிவ் பெஸ்ட். தி பெஸ்டா இருக்கிறத கொடுங்க. ஆமா, எதுவும் உங்களுக்கு வேணான்னு நினைக்கிறத கடவுளுக்கு என்ன பண்றாதீங்க, தள்ளி விட்டு போகாதீங்கன்றத வந்து என்ன பண்றாரு அங்க ஆண்டவர் சொல்றாரு. ரைட். ஆமா, அது ஒரு ஸ்டோரி இருக்குதுல்ல, ஊழியத்துக்கு அனுப்பிச்சிருன்னு சொல்றாங்களே, பண்ணிருக்கிறேன்.
ஊழியத்துக்காக அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ரைட். அடுத்தது வந்து நீங்கள் ரத்தத்தை மட்டும் என்ன பண்ணிடுங்க, தூர ஊற்றிருங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார். ரைட், இதோட முடிச்சிடலாம். நம்ம 16 நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் இதில் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, இந்த 10 to 15லேருந்து ஒரு 1 2 3 4 5 தீம்ஸ். தீம் நம்பர் 1, நோ ஒன் ஷுட் பி அன் அவுட் சைடர். உங்களில் யாரும் வந்து அவுட் சைடரா, வெளியாளா இருக்கக்கூடாதுன்றத ஆண்டவர் ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறாரு. அப்புறம் எக்கனாமி வந்து கடவுள் கொடுக்கறது தான், செல்வம் கடவுள் தருவது தான். ஆனால் அந்த செல்வத்திலையும் ஒரு மொராலிட்டி இருக்கணும். அக்வயரிங் வெல்த்தில் ஒரு மொராலிட்டி, ஒரு அறம் இருக்கணுன்றதை கடவுள் எதிர்பார்க்குறாரு. மூணாவது வந்து பவர் இஸ் அக்கௌண்டபிள். கடவுள் கொடுக்குற அதிகாரம் நாம கணக்கு கொடுக்கணும், அதில் நம்ம கவனமாக இருக்கும். கடவுள் நமக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்குறாருன்னா we have to be accountable to that. அடுத்தது மெமரி ஷேப்ஸ் பாலிசி. மெமரி ஷேப்ஸ் பாலிசினா, மெமரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடவுள் நமக்கு செய்தவைகளை நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுதல் தான் கடவுளோடு இருக்க உறவை வந்து அதிகப்படுத்தும். ஸோ மெமரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஃபெய்த் ஷுட் டேக் லீட். அதாவது விசுவாசம் தான் நம்ம லைஃப்பில் எப்போவுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்றத இங்கே எம்பசைஸ் பண்ணுறாரு. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வில் சி ரிமைனிங் 16 to 20 நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15 சாப்டர்ஸ் தான். நம்ம ஒரு 3 ஜனவரிக்குள்ளே எப்படியாவது ஐ ட்ரை டு ஃபினிஷ் டியூட்ரானமி அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு தி நியூ கோர்ஸ். அது வந்து கிங்ஸு, ஜட்ஜஸ் அண்ட் கிங்ஸ் பற்றி நம்ம புது கோர்ஸ் பிப்ரவரிலேருந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் 2-3 வீக்ஸ் வில் ஃபினிஷ் ஆஃப் எவ்ரிதிங். ஜோம் பண்ணலாமா? எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க கத்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தருகிற எல்லா ஆசீர்வாதத்திலும் நாங்கள் எவ்வளவு அக்கௌண்டபிளாக இருக்கணும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு கொடுக்குற பொறுப்புகள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் எல்லாவற்றிலும் நாங்கள் எப்பொழுதும் அக்கௌண்டபிளாக இருக்க கடவுள் எங்களுக்கு பலன் தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. தங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி வந்த எல்லாரும் கத்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் அநேக காரியங்களை லேர்ன் பண்ண கடவுள் எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Thank you so much. அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணிடுங்க.